சூயஸ் கால்வாய் எகிப்தில் உள்ள ஒரு செயற்கை கால்வாய் ஆகும். இது மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது. 193 கிலோமீட்டர் நீளமும் 300 மீட்டர் அகலமும் கொண்ட இக்கால்வாய் 1869 திறக்கப்பட்டது. இக்கால்வாய் வெட்டப்பட்டமையால் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையேயான கப்பற் போக்குவரத்து மிகவும் எளிதாக நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னர் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றியே பயணிக்க வேண்டியிருந்தது. இந்த சூயஸ் கால்வாய் வெட்டும் பணி பிரெஞ்சு நிறுவனம் ஒன்றால் 1859 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கால்வாய் வெட்டும் பணி 10 ஆண்டு காலமாக தொடர்ந்து 1869 ஆண்டு முடிக்கப்பட்டது. இந்த கால்வாயை வெட்டியவர் பிரெஞ்சு பொறியியல் நிபுணர். இந்த சூயஸ் கால்வாயில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 15,000 கப்பல்கள் இக்கால்வாயை கடக்கின்றன. ஒவ்வொரு கப்பலும் இக்கால்வாயை கடக்க 16 மணி நேரம் வரை எடுத்துக்கொள்கிறது. இந்த சூயஸ் கால்வாயின் நீளம் 193 கிலோமீட்டர் ஆகும். அகலம் 300 மீட்டர் அகலம் கொண்டது ஆகும். இந்த கால்வாயில் நீரை அடைக்கும் அமைப்பு இல்லை. கடல் நீர் இந்த கால்வாய் வழியே ஓடும். பொதுவாக குளிர்காலத்தில் ஃபிட்டர் ஏரிகளின் வடக்கிலிருந்து கால்வாயில் நீர் பாயும். ஆனால் கோடை காலத்தில் தெற்கிலிருந்து வடக்கே பாய்கிறது. இந்த சூயஸ் கால்வாய் எகிப்து சூயஸ் கால்வாய் ஆணையத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சமாதான காலத்திலும் போர்க்காலத்திலும் ஒவ்வொரு கப்பலும் வர்த்தகத்துக்கோ அல்லது போர் பயன்பாட்டுக்கோ கொடி பாகுபாடு இல்லாமல் பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. 2014 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கால்வாய் பயணத்தின் நேரத்தை குறைக்க 35 கிலோமீட்டருக்கு புறவழி விரிவுபடுத்தும் பணி தொடங்கப்பட்டது. சூயஸ் கால்வாயின் திறனை ஒரு நாளைக்கு 50 கப்பல்களில் இருந்து 100 கப்பல்கள் என 2 மடங்காக விரிவாக்க திட்டமிடப்பட்டது. 8.4 பில்லியன் செலவில் இந்த திட்டம் எகிப்திய நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு பிரத்யேகமாக வழங்கப்பட்ட வட்டியீட்டும் முதலீட்டு சான்றிதழ்களுடன் நிதி அளிக்கப்பட்டது. இவ்வாறு புதிய சூயஸ் கால்வாய் விரிவாக்கம் உருவாக்கப்பட்டது. 2016 ஆகஸ்ட் 6 அன்று ஒரு பெரும் விழாவில் இந்த கால்வாய் ஐரோப்பா ஆசியா கண்டத்திற்கு இடையேயான கப்பல் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது. ஓகே வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.